பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினிமேர்சன்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் தனுஷ் நடிச்சிருக்க தெரேஷ்க்கு மெயின் அந்த மூவியோட அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா 28 நவம்பர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவியோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரமோஷன் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமான்லாம் வந்து கலந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மூவிக்கு வந்து ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. மொத்தம் ஒரு 9 ட்ராக்ஸ் வந்து அவர் போட்டிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 9 ட்ராக்ஸுமே நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, கூலி படம்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் வந்து வாங்கிச்சு அந்த மூவி. ஸோ அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி கூடயும் கமல்ஹாசன் கூடயும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற வாய்ப்பை வந்து இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி நம்ம பவன் கல்யாண் அப்படி இல்லைனா பிரபாஸ் இவங்க 2 பேரையும் வச்சு, இல்லைனா இவங்க 2 பேரில் தனித்தனியாக இது பண்ணி டோலிவுட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ டோலிவுட் ஸ்டாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறது தான் சொல்கிறாரு. ஓகே, கருப்பு மூவியோட ஃபைனல் ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனல் ஷூட்டிங்கு. இந்த ஷூட்டிங் வந்து ஒரு 2 வீக்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சென்னையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேம் சைடில் நம்ம வந்து ராமோஜி ஃபிலிம்ஸ் அங்கே ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. சூர்யா 47. ஸோ இந்த பக்கமும் பார்த்துட்டு அந்த சைடும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சூர்யாவுக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து டூ வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து மூவி டீம் வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம், எந்த ஸ்லாட்டில் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கருப்போட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டோம்னா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா டிசி ஹீரோவாக டெபியூட் ஆகிறாரு. இந்த மூவிக்கு வந்து அவர் வந்து 35 crores வந்து வாங்கியிருக்காரு. அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் யாருமே வந்து ஃபஸ்ட்டு டெபியூட் ஆகும்போது யாரும் இந்த அளவுக்கு க்ரோர்ஸில் கணக்கில் கேட்டதில்லை. ஸோ 35 crores வந்து ரொம்ப அதிகமான சேலரி தான். ஸோ இவர் வந்து இந்தளவுக்கு கேட்டிருக்காரு. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சம்மர், அதாவது நெக்ஸ்ட்டு சம்மரில், அதாவது 2026 சம்மரில் வந்து மார்ச் மாதம் அந்த மாதிரி வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறதா சொல்லலாம். அப்டேட் வந்திருக்கு. ஓகே, துல்கர் சல்மான் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் நடித்து வெளியாக இருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தா. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு நவம்பர் 14 வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இந்த மூவியை பற்றி ஸ்டார்டிங்லேருந்தே வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா தியாகராஜ பாகவேந்திரா இவரை பேஸ் பண்ணி எழுதின, அதாவது இவரோட பயோபிக்காக இருக்கும் இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து. பட் ஆனால் இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூவி டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவரோட ஓன் ஸ்டோரிலாம் இல்லை, இதில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா மிக்ஸ் பண்ணி நிறையா எல்லாரோட பேஸ் பண்ணி எழுதின ஒரு கற்பனை கதை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தியாகராஜ பாகவதர் அவரோட கிராண்ட்சன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவரை பேட் லைட்டில் காமிக்கிறாங்க, அவர் தப்பாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணி பதிஞ்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து தீருமா. ஒரு நாளில் வந்து முடிஞ்சுன்னா படம் வந்து ரெகுலராக ரிலீஸ் ஆகிடும் நவம்பர் 14. இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, AK-64 பற்றி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே அப்டேட் தான் ரிப்பீட்டாக வந்துருக்கு. இன்னும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது மோகன்லால் கூட. அவரும் வந்து இந்த மூவியில் ஆட் ஆவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜும் இந்த மூவியில் வந்து ஆட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட பேசின டாக்ஸ் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம இன்டர்வியூ கொடுத்த அஜித் குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜனவரியில் வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு அப்டேட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டிசம்பர் மாதம் இல்லை நவம்பர் மந்த்துக்குள்ளே வந்து அப்டேட் விட்டுட்டாங்கன்னா அடுத்து வந்து ஜனவரிக்குள்ளே
படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம்லேருந்து பிளான் பண்ணுறதா சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.